நான் சொன்னது மாதிரி செய்வேன்னு மத்தவங்கள விட உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. இங்க கோயிலுக்கு வராம போயிடுவியோ இல்ல கல்யாணத்தை பார்க்காம போயிடுவேன்னு நினைச்சேன். அந்த பேப்பர் கொடுத்துட்டு அப்படியே போயிடாத. இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. அப்போதான் எங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஆமா நிலா, உன்னோட பிளெஸிங்ஸை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்ல. நிலா நிலா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. வாங்க போலாம். வாடா. கார்த்திக் மாப்பிள்ள, இந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. இருக்க மாட்டேன். கடவுளே, எப்படியாவது என்ற மருமக மனசு மாறி என் பிள்ளையை ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் உதவியா இருக்கணும். சரி, உள்ள வாங்க. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடி மேடம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க நீலாம்பரியம்மா. கோயிலில் நின்னாலும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. எங்க இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துட்டே இருந்தேன். நீங்க ஏன் வீணா கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கேட்ட மாதிரி நிலா டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொண்டு வந்துருவா. நான் பிளான் பண்ண மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம இந்த மேரேஜ் நடக்கும். நடக்கும். என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? இது ஒண்ணு. சம்மந்தம் இல்லாம தான் நீ ஆஜராவியா? சம்மன் இல்லனாலும் எனக்கும் நிலாவுக்கு சம்மந்தம் இருக்குல்ல, அப்ப ஆஜராகித்தானே ஆகணும். எல்லாத்தையும் தான் உனக்கு நேத்தே பக்குவமா சொல்லிட்டேன்ல. அப்புறமும் ஏன் இங்க வந்து சில்லறத்தனமா நடந்துட்டு இருக்க? ரகுராம மிரட்னா கல்யாணம் நின்னுடுமா? இத பார், நீ பாராட்டி சீராட்டி வளர்த்திய அந்த நிலா அவ தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நானும் கார்த்திக்கும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவ கேக்கலையே. ஒன்ன மாதிரியே தான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்றா. ஒன்ன மாதிரியே நல்லா வளர்த்திருக்க. நீ தப்பா வளர்த்துட்டு இப்ப என்ன குத்த சொன்னா எப்படி? இப்படி சொன்னா நீ குற்றவாளி இல்லன்னு ஆயிடுமா? நீ அந்த வீட்ல இருந்து எங்களை எப்படி துரத்தனன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நிலாவையும் துரத்திட்டு எல்லா சொத்தையும் அனுபவிக்கலாம் நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது. அத்தை, இது நம்ம பிரச்சனையை பேச வேண்டிய நேரம் இல்ல. நமக்கு நிலா கார்த்திகை பிரியக்கூடாது, அவ்வளவுதான். சம்பந்தப்பட்டவளே பிரிஞ்சு போறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறப்போ யார் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலாவே இங்க வருவா, சைன் பண்ண பேப்பர்ஸோட. அவளோட வாக்குமூலத்தை கேட்டுட்டு கார்த்திக் பிரியா கல்யாணத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு பாயாசத்தையும் கூட சாப்பிட்டு போங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீர்வேன். இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கணும்னா என் பொணத்து மேலதான் நடக்கும். சும்மா வெட்டி சவால் விட்டு வீணா மூக்கொடைஞ்சு போகாத.
பேசாம இப்பவே வெளியேறிட்டீன்னா உனக்கு நல்லது. பாப்போம் பாப்போம், மூக்குடைஞ்சு போறது நீயா இல்ல நானான்னு. மா, ஏமா தேவையில்லாம இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க இல்லையா? அப்ப இந்த கார்த்திக் நிலா கையெழுத்து போட்ட பேப்பரை கிழிச்சு போட்டானே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு கிழிச்சு போட்டாரு, இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகி வந்திருக்காருல. நல்லா சொல்லுங்க, அப்போ அது உரைக்குதான்னு பாக்கலாம். நிலா வரட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல பேசினா போலீஸ கூப்பிட வேண்டியது வரும். போலீஸ் என்ன, மிலிட்டரியே கூப்பிடுங்க, அதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. ஏய் கௌசல்யா, உனக்கு மரியாதையா சொன்னா புரியாதா? கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளினாதான் இங்க இருந்து போவியா? கட்டங்கட்டி திட்டம் போட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுலதான் நீ கெட்டிக்காரியாச்சே. ஆனா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோ, என்னைய நீ வெளியில தள்ளுற மாதிரி நிலாவை தள்ள முடியாது, தள்ளவும் விட மாட்டேன். ஏங்க, என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? என் பேச்சு தான் எங்கேயுமே எடுபட மாட்டேங்குது. என் பேச்சை யாரு தான் கேட்கறாங்க, யாரு தான் திருந்த போறாங்க? இங்க பாருங்க, யார் யார் வந்து கத்துனாலும் கூப்பாடு போட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. பாக்குறேன், நானும் பாக்குறேன். உன் தங்கச்சி கழுத்துல மாலை விழும். அது அவ உயிரோட இருக்கும்போது விழுதா இல்ல பொணமானதுக்கு அப்புறம் விழுதான்னு பொறுத்திருந்து பாரு. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிலா வரட்டும், நம்ம நிலா வச்சு பேசிக்கலாம். வாங்க. அப்பாடா, இப்பதான் இடி இடிச்சு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் போட்டோம். முதல்ல பொண்ணையும் மாப்பிளையும் சாமி கும்பிட்டுட்டு வர சொல்லுவோம். அமைதியா நடக்கிற கல்யாணத்துக்கே மனசுருகி சாமி கும்பிடணும். இத்தனை போராட்டத்துக்கு நடுவுல நடக்குது. போங்க, போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. எல்லா பிரச்சனையும் தீரட்டும். போங்க போங்க. வா. இத ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஓகே மேடம். என்ன ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் பக்காவா இருக்கு மேடம். நான் ஒரு போட்டோ காட்டினே நிலா, ஞாபகம் இருக்குல்ல? கொலை பண்ண போற ஆளை எப்படி மேடம் மறக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இங்க வருவா. அப்போ ஒண்ணும் பண்ணாத, சைன் பண்ண பேப்பரை எங்க கிட்ட கொடுப்பா. கொடுத்துட்டு தான் வெளியில வருவா. அப்போ நான் சொன்ன மாதிரி அவளை வம்புக்கு இழுத்து சண்டை போட்டு நம்ம ஆளுங்களை யூஸ் பண்ணி அவ சாப்டரை க்ளோஸ் பண்ணிடு. க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு நினைச்சீங்க மேடம்? கோயிலுக்கு முன்னாடி செத்தா புண்ணியம் கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா? ஆமா மேடம். கடவுளே, எல்லாருமே நாங்க 2 பேரும் நிஜமாவே கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறாங்க. நாங்க எங்க மனசுல இருக்கிறத சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கோம். உனக்கு நல்லா தெரியும் எங்க மனசுல என்ன இருக்குன்னு. நான் நிலாவோட சேர்ந்து வாழ்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, என்னை நிலாவை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். எப்படியாவது பொறாம உணர்ச்சியை தூண்டி என்னை ஏத்துக்க வச்சிடணும்னு நினைச்சேன். இந்த கல்யாண ஏற்பாடு கூட அதுக்காக தான். இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன் மனசு மாறவே இல்லை. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. ஆமா, இனிமே மனுஷ சக்தியால ஒண்ணுமே பண்ண முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் சரி பண்ண முடியும். நீதான் எப்படியாவது நிலா மனச மாத்தணும். நிலா இல்லைன்னா நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்ல, இனிமே வாழப்போற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்ல. எப்படியாவது அவன் மனசை மாத்த எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்த, அவ கூட சந்தோஷமா வாழ்ற பாக்கியத்தையும் கொடுத்துற. என்னால ஆரம்பிச்ச பிரச்சனை என்னாலே முடியணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவங்க உருக்கமா வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பிரச்சனை சாமி. சாமி கிட்ட வாக்கு கேட்கணும். என்ன பண்றது?
தாராளமா கேட்கலாமா. அப்ப விபூதி ஒரு பேப்பர்லயும் குங்குமத்தை ஒரு பேப்பர்லயும் மடிச்சு சுவாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வாங்க. மனசு பூரா ஒரே குழப்பத்துல இருக்கும். குங்குமம் வந்தா நாங்க ஆசைப்பட்டது நடக்கும், விபூதி வந்தா அது நடக்காதுன்னு நினைச்சுக்கிறோம். சரிம்மா, அப்படியே பண்ணிடுறோமா. இப்ப சொல்ல போறத உன்னோட உத்தரவாவே நினைச்சுக்கிறோம். ப்ளீஸ் நல்ல முடிவை கொடு சாமி. நிலா எனக்கு வேணும். நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு இதுல ஏதாவது ஒண்ணு எடுமா. டென்ஷன் ஆகாத, கான்ஃபிடென்ட்டோட எடு. கடவுள் நிச்சயமா நமக்கு பாசிட்டிவான முடிவு தான் தரும். எடு, தயங்காதம்மா, எடுமா, எடு. சார், நான் சொன்னேன்ல கடவுள் நம்மளை கைவிடாதுன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நம்மளோட முயற்சியும் வேண்டுதலும் வீண் போகல. என்னங்க பேசுங்க. ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. சும்மா சாப்பிடுங்க, கொதிக்கிற வெயிலுக்கு இதமா இருக்கும். ஆத்தா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுமா. எப்படியாவது என்ற மகனையும் மருமகளையும் நீதான் சேர்த்து வைக்கணும் தாயி. சேர்த்து வச்சிரு. சார், டென்ஷன் வேண்டாம் சார். அதான் சாமி கிட்டே வாக்கு கேட்டுட்டோம்ல. சாமியே சொல்லிடுச்சு நிலா சைன் பண்ண மாட்டான்னு. சொல்லிடுச்சுதான். இருந்தாலும் நிலாவோட பிடிவாதத்தை பத்தியும் அவ உண்மையில வச்சிருக்கிற பிரியத்தை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி என்ன அவ கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்றியோ அதே மாதிரி என்ன உன் கூட சேர்த்து வைக்க அவ ட்ரை பண்ணுவா. சார், அன்னைக்கு ஹோமம் நடந்துட்டு இருந்தப்போ நீங்க என் கழுத்துல தாலி கட்ட வந்தீங்களே, அப்போ நிலா எப்படி அழுதுட்டு ஓடுனா நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அவ உங்களை விட்டு கொடுக்க மாட்டா சார். அப்படி ஒன்று நடந்துட்டா என்ன போல் அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை. அத்தை, டைம் ஆகுது, இன்னும் நிலா வேற காணும். உள்ள வேற என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆமா, வாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம்.
கார்த்திகோட தான் வாழ்வேன்னு சொல்லிட மாட்டாளா? கடவுளே, நிலா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுற மாட்டாளா? நிலா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்கப்பா. நீ பாட்டுக்கு சைன் போட்டேன்னா அத்தோட உங்க ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிரும். ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? ஏன் நிலா, உன் அப்பா, நான், உன் மாமா, நாங்க எல்லாரும் இவ்ளோ எடுத்து சொல்லியும் கேட்காம நீ ஏன் இவ்ளோ பிடிவாதமா கையெழுத்து போடணும்னு நினைக்கிற? என்ன நிலா பண்ணிட்டு இருக்க நீ? கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லி தானமா இந்த பேப்பரை வாங்கிட்டு வந்தேன். என்ன பேசுற நீ? இத பாரு, இது உன்னுடைய லைஃப். நல்லா யோசி. நிலா, என்னையும் உன் அப்பாவையும் சேர்த்து வச்சவன் நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீ சம்மதிச்சா நான் உன் அப்பா கூட சேர்ந்த சந்தோஷத்தை விட அதிகமா சந்தோஷப்படுவேன். நிலா, புரிஞ்சுக்கோ. கண்ணா, பெத்தவங்க நீ நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுவோம். கண்டிப்பா உன்னை தப்பா கைட் பண்ண மாட்டோம். அத புரிஞ்சுக்கோ. கார்த்திக் பண்ண தப்பே இல்லன்னு சொல்றீங்களாப்பா? தப்பு இல்லன்னு யார் சொன்னாங்க? தப்பு பண்ணாத மனுஷங்க யார் இந்த உலகத்துல? நான் தப்பு பண்ணிருக்கலாம், அம்மா தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்காக நாங்க யாரோன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? இல்ல இல்ல, இதையும் அதே மாதிரி நினைச்சுக்கூட கண்ணா. சொன்ன கேளு நிலா, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத. நீ இதுல கையெழுத்து போட்டினா அப்புறம் உன் வாழ்க்கைய வீணா போயிடு. நிலா, நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோ. எனக்கு அட்வைஸ் பண்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா ஏன் நான் சொல்றது உங்க 2 பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன புரிஞ்சுக்கணுங்கிற? அவரை மன்னிக்கணும்னு என் மனசு சொல்லணும்பா. ஆனா என் மனசு அப்படி சொல்லவே மாட்டேங்குது. நான் என் மனசாட்சி சொல்றத மட்டும்தான் கேட்க முடியும். என்ன மனசாட்சி? இத பாரு, கார்த்திக்க எங்க 2 பேரை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அவர் தானே உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி பிடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்து போச்சு. அது காரணமா பிடிக்காம போயிடுவானா? சரி, நீ சொன்ன மாதிரி பிடிக்கலன்னு வச்சுக்கோ. அதுக்குன்னு பிரிஞ்சிடணுமா? பிடிக்காதவங்க எத்தனை பேர் சேர்ந்து வாழ்றாங்க. மாப்பிள்ள தெரிஞ்சு தப்பு பண்ணலமா? அவருக்கே தெரியாம நடந்த தப்பு தானே அது. அதுக்காக அவர் உன்கிட்ட வந்து எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்காரு. நீ ஏன் எங்களுக்காக ஒரே ஒரு தடவை அவரை மன்னிக்க கூடாது? பிரியா கூட நீயும் கார்த்திக்கும் சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறா. அவளுக்கு கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த ஐடியாவும் கிடையாது. இத பாருடா, இந்த விஷயத்துல உன்னோட மனசாட்சி சொல்றத கேட்காத. அம்மா அப்பா நாங்க சொல்றத கேளு. நீ நீ அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணாத. பேசிட்டீங்களாப்பா? பேசி முடிச்சிட்டீங்களா? எனக்கு மட்டும் கார்த்தியை பிரிஞ்சு வாழணும்னு ஆசையா என்ன? கார்த்தியை பிரிஞ்சு வாழணுங்கிறது தூக்கு தண்டனை விட பெரிய தண்டனை எனக்கு. ஐயோ, அப்படி இருக்கும்போது எதுக்குமா இந்த பிடிவாதம் எல்லாம்? அப்படி இருந்தும் அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னா அதுல எவ்வளவு காரணம் இருக்கும். சரி, தெரியாம தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா அதுல பிரியாவோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்குல்ல. அவ வயித்துல இருக்கிற குழந்தையோட எதிர்காலமும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன் அத பத்தி 2 பேருமே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீ ஃப்ரெண்ட் தியாகம் பண்ணலாமா? எங்களால அதை ஒத்துக்க முடியாது. எப்போ இன்னொருத்தி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா வானாரோ அப்பவே அவர் என் கார்த்தி இல்ல. அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து வாழறது பத்தி யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. எப்ப நீ இதுல கையெழுத்து போடுறியோ அப்பவே உனக்கும் கார்த்திக்கும் இருக்கிற எல்லா உறவுமே அறுந்து போயிடும். எனக்கு
இப்போ இதுல சைன் பண்றதுதான் கரெக்ட்னு தோணுதுமா. இதுதான் உன் முடிவா நிலா? ஆமாமா, இதுதான் என்னோட முடிவு. இன்னொரு விதத்துல இது எனக்கு இன்னொரு ஆரம்பமாகும். என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க 2 பேருக்கு பிடிக்காத எதையுமே செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். இந்த விஷயத்துல அது முடியாது. உங்க 2 பேருக்கும் பிடிக்காதத உங்க முன்னாடியே செய்ய வேண்டியதா இருக்கு. ஐயோ நிலா,